காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் விஜயதாரணி இணைவதாக தற்போது அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. இன்று அவர் பாஜகவில் இணையக்கூடும் என்று சில நாட்களாக தகவல் வெளியாகி வந்த நிலையில் இந்த தகவலை விஜயதாரணியும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி தொடர்பு கொண்டு கேட்டபோது அதனை நேரடியாக மறுக்கவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இன்று நடைபெறக்கூடிய பாஜக தேசிய செயற்குழு மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைய இருப்பதாக ஒரு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. அந்த நிலையில் விஜயதாரணி தற்போது டெல்லியில் முகாமிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுடைய சிறப்பு செய்தி சுசித்ரா, விவரம் என்ன? காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி இன்று டெல்லியில் நடைபெற உள்ள பாஜகவினுடைய தேசிய நிர்வாகிகள் கூட்டத்தில் பாஜகவில் அதிகாரப்பூர்வமாக இணைய போவதாக தற்போது தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. டெல்லியில் 2 நாள் தேசிய நிர்வாகிகள் கூட்டம் என்பது இன்று தொடங்கி நாளை வரை நடைபெற உள்ள நிலையில் இந்த கூட்டத்தில் விஜயதாரணி பாஜகவில் இணைய உள்ளதாகவும் மக்களவைத் தேர்தலில் அவர் பாஜகவின் சார்பாக போட்டியிடுவதற்கான ஒரு ஆலோசித்து வருவதாகவும் தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது. டெல்லியில் கடந்த ஒரு வார காலமாக முகாமிட்டிருந்த அவர் நேற்று முன்தினம் சென்னை திரும்பிய நிலையில் மீண்டும் நேற்று அவர் அங்கிருந்து கிளம்பி டெல்லி வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்று காலை மரியாதை நிமித்தமாக நடிகர் மன்சூர் அலிகானையும் அவர் சந்தித்திருந்தார். இந்த நிலையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள பாஜகவுடைய தேசிய நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் அதிகாரப்பூர்வமாக பாஜகவில் இணைய உள்ளதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த தகவலை அவரிடம் கேட்ட பொழுது அவர் அந்த தகவலுக்கு ஒரு மறுப்பு எதுவும் தெரிவிக்கவில்லை என்பதை மிக முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுவதற்கான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்த நிலையில் அதற்கு காங்கிரஸ் ஆனது சம்மதிக்கவில்லை என்பதன் காரணமாக தற்பொழுது இந்த முடிவிற்கு அவர் வந்திருக்கலாம் என்ற ஒரு தகவலையும் அவருடைய வட்டாரங்கள் தற்பொழுது குறிப்பிட்டுள்ளன. உங்களுடைய விரிவான தளத்துக்கு நன்றி சுசித்ரா.